முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கடந்த எபிசோடுகளில் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து 7 சபைகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் போன எபிசோடில் அந்த 7 சபைகளை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். கடைசியாக எஃபேசு சபையை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஒரு எபிசோட்லேயும் கூட நம்ம சிமர்னா சபையை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். நம்ம போன எபிசோட்ல இருந்து 7 சர்ச்சஸ், இந்த 7 சபைகளை குறித்து பேசிக்கிட்டு வரோம். நீங்கள் போன எபிசோடில் ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த 7 சபைகளுக்கான இன்ட்ரடக்ஷனை சொன்னீங்க. கடந்த எபிசோடில் கடைசியாக நம்ம எஃபேசு சபையை குறித்து பார்த்தோம். இந்த எபிசோடில் சிமர்னாவை குறித்து போவதுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன். என்னென்னா, இந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஒரு தலைப்பை வைத்து பேசுகிறாரு. உதாரணத்துக்கு, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், 7 குத்துவிளக்கின் நடுவிலே உலாவுகிற தேவன். இப்படி அவர் 7 சபைகளை குறித்து பேசுவதற்கு முன்பதாக ஒரு தலைப்பின் மூலமாக பேசுகிறார். ஸோ அதோடைய முக்கியத்துவத்தை சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை படிக்கணும், இந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்தை நல்லா படிக்கணும். ஓகே, 1ஆம் அதிகாரத்தில் இந்த 7 சபைக்கான டைட்டில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓவராலாக இயேசுவை பற்றி ஒன்று சொல்லுவார் அவர். ஓகே, அவருடையதான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே சொல்லுவார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கிட்டத்தட்ட 11ஆவது வசனத்துலேருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் இருக்குது. இந்த 11லேருந்து 18 வரைக்கும் கிரைஸ்ட்டை பற்றினான எக்ஸாம்பிள். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கிரைஸ்ட் இப்படி இருப்பாருன்னா இப்படி இல்லை. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமாக இருப்பார். அப்போ அவர் வெவ்வேறு ரூபமான அதுவும் இல்லை. நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எப்படி அவர் தன்னை காட்ட விரும்புகிறாரோ. உதாரணமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக காட்ட விரும்புகிறார். அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி அங்கே இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து இல்லையா? ஜீவ விருட்சம் இருக்கு, மரம். ஆதாமுக்கு அது ஜீவ விருட்சம், மரம். நமக்கு யார் அது? இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி கிரைஸ்ட் தெரிவார். ஓகே, அந்த கிரைஸ்ட்டை யாருக்கு எந்த விதமாக தன்னை காட்டுறாருங்கிறது அவங்களுக்கு தேவையை பொறுத்து. உங்களுக்கு கிரைஸ்ட் தன்னை எப்படி காட்ட விரும்புகிறாரோ அது வேற, அது எனக்கு கிடையாது. ஓகே, எனக்கு வேற விதமாக இருக்கும். அவங்களுக்கு தூதனானவராக வெளிப்பட்டார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதி தூதனானவரா. ஆனால் எனக்கு கிருபை உள்ளவராக வெளிப்பட்டார். ஆமாம், பாவங்களை மன்னிக்கிறவராக. இப்போ பாவங்களை மன்னிக்கிறவராக அவங்களுக்கு காட்டினா அப்போ அவங்களுக்கு புரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கிரைஸ்ட் கிடைப்பாரு. ஓகே, இப்போ அந்த எல்லாத்தையும் சேர்த்தது தான் இங்கே இருக்காரு 1ஆம் அதிகாரத்தில். ஆனால் தன்னை அந்த ஒவ்வொரு விதத்தையும் அந்த ஏன் அப்படி காட்டினார்னா, ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அப்படி காட்டுறாரு, ஒவ்வொரு விதமாக காட்டுறாரு. அதாவது அந்த பார்ட் 1 எடுத்து காட்டுறாரு. உதாரணமாக இப்போ நான் சொன்ன உங்களுக்கு புரியும். 2ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் அது இருக்கு. 7 விதமாக காட்டுறாரு. அதில் நீங்கள் எபே சபைக்கு பார்த்தீங்கன்னா, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அதுலேயும் 7 வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற சொல்லுகிறதாவது. இப்போ இது டைட்டில். ஓகே, தன்னை காட்டுறாரு இப்படி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கையில் இருக்கிற 7 நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், 7 சபையின் தூதர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின அதிகாரம் 1:21 இருக்கு. ஆமாம். ஸோ இந்த 7 சபைகளுக்கு எழுத போகிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். இது ஒன்றை மட்டுமே நீங்கள் தியானிக்கணும். ஓகே, ஆதாம் கிட்ட உலாவும்படி வந்தார். ஆமாம், ஆதாம் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தேவன் யாரு கூடயுமே உலாவல. அதுக்கப்புறம் தேவன் உலாவுனது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏனோ கொடுக்குடு சஞ்சரித்து கொண்டு வந்தார். வேதம் சொல்றது வாக் வித் த காட் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவன் யார்கிட்ட உலாவினார்னா, நோவா கிட்ட. நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அதோட கூட இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் சொல்றாரு, உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை போடுங்க, மோசே கிட்ட. அந்த கூடாரத்தில் அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. அதோட கூட கூடாரம் வெளியே போயிடுச்சு. ஆலயம் கட்டுறாரு. ஆலயத்து நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆலயத்தில் பாவம் வந்துச்சு, வெளியே போயிடுச்சு. இப்போ இப்படி வெளியே போன ஆண்டவர் இப்போ சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு நடுவில் நான் உலாவுகிறேன். அப்போ இந்த ஓவரால் 4000 வருஷமா அவருடைய ஏக்கம் மொத்தம் இந்த ஒரு வாக்கிங்ல இருக்கு. ஓகே, அப்போ இந்த எபேசு சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் சபைக்கு நடுவில் உலாவுகிறதான ஒரு தேவனாக இருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் பிதாக்களோட வலது பார்சத்துல பரலோகத்துல இருக்கிறாருன்னு. அங்க உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய ஸ்தானம், உலாவுகிறது அவருடைய சுபாவம். ஆமா, இதுதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த சபைக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஐ எம் வாக்கிங் வித் யூ. நீங்க இந்த சபையை போய் காரியங்களை பாருங்க. இந்த சபை நிறைய உபத்திரவத்துக்குள்ள போகும். அப்போஸ்தலர் கால சபை, அந்த சபைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆதியில இருக்க அன்பு இருக்காது. ஸோ இதை எதுக்கு நடுவில் நான் மதியில உலாவிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை இருந்தாலும் அவர் உங்க மதியில உலாவுவாரு. உங்ககிட்ட ஆதியில கொண்டு வந்த அன்பு போயிடுச்சுங்கிறார், ஆனா உங்ககிட்ட நான் உலாவிக்கிட்டே இருக்கிறேங்கிற. ஸோ இந்த காரியம் இதுக்கு இவங்களுக்கு தெரியுது. இப்போ 2வது நம்ம சிவனா சபைக்கு வந்துடுறோம். இங்க வரும்போது சொல்றாரு, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறதுக்கு. ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்றாரு, மரித்தோர் வந்து பிழைத்தவர்னு கேட்டீங்கன்னா, சிமனா சபையின் காலம்தான் இருக்கிறதுலையே ரொம்ப உபத்திரவத்தின் காலம். ஓகே, அந்த காலகட்டத்தோட பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா,
கிபி 100ல இருந்து, ஏன்னா எபேசு சபை வந்து கிபி 100 வரைக்கும், அந்த அப்போஸ்தலர் கடைசி அப்போஸ்தலர் யோவான் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு அப்புறம் உள்ளதான காலம் தான் இது. இப்போ ஒரு அப்போஸ்தலரும் இல்லை, செகண்ட் ஜெனரேஷன் சர்ச் இது. இந்த செகண்ட் ஜெனரேஷன் சர்ச் ஆரம்பிக்கும் பொழுது இது எந்த காலகட்டம் வரைக்கும்னா 313 வரைக்கும், கிபி 300. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா 313 தான் கான்ஸ்டன்டைன் மன்னர் ஆண்டவர் ஏத்துக்கிறாரு. ஸோ இடையில இந்த 213 வருஷம் சபை மகாபெரிய உபத்திரத்துக்குள்ள போகுது. குறிப்பா இங்க சொல்லுவாரு 10 நாள் நீ உபத்திரப்படுவாய். இந்த 10 நாளுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ரோம ராஜாக்கள் வருவாங்க, நீர்வல் ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சு டயக்லேஷன் வரைக்கும் நடக்கும். அதுல இன்னொரு கருத்து இருக்கு, 323ல இருந்து 333 வரைக்கும் கான்ஸ்டன்டைன் மன்னர் வரது கடைசி 10 வருஷம் டயக்லேஷன் காலம். அதுதான் இது வரைக்கும் சபை இருந்ததுலயே அதிகபட்ச உபத்திரவ காலம். நாம என்ன நினைக்கிறோம்னா இதுதான் உபத்திரவ காலம் நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்லும் பொழுது ஏற்கனவே சபை பெரிய உபத்திரவத்தை சந்திச்சிருக்கு. அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா கிறிஸ்தவம் இதோட ஒளிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. இதோட கிறிஸ்தவம் முடிஞ்சிருச்சு. அந்த 10 வருஷத்துல சபை தப்பிக்குமானே தெரியாதான். அந்த 10 வருஷம் கர்த்தர் எழுதுவார். 10 நாள், ஒரு நாள்ன்றது ஒரு வருஷத்துக்கு கணக்கு. 10 நாள் உன்னை உபத்திரப்படுத்துவார்கள், ஆனாலும் மரண பரியந்தம். எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, முடிஞ்சிருச்சு நீ நினைப்ப, மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தவர் சொல்லுகிறதாவது. அதான் டைட்டில். அவன் அர்த்தம் என்னன்னா, இதோட நீ முடிஞ்சுட்டேன்னு நினைப்பாங்க. இந்த சபையை பார்த்து சொல்லுவாரு, மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. நீ சாகுறன்னு நினைக்காத, ஆனா சாவிலிருந்து உயிரோடு எழுந்தவர் உனக்கு சொல்றேன், நீயும் உயிரோடு எழும்புவ. அப்ப அந்த டைட்டிலுக்கு பின்னாடியும் அந்த காலகட்டம். ஆனா இந்த எழுதும் போது கிபி 90. இது நடந்தது 323ல இருந்து 33க்குள்ள. ஏறக்குறைய 200 வருஷம் கழிச்சு தான் இந்த சம்பவமே நடக்குது. ஆனா அதுக்கு எழுதும் போது இப்ப சொல்றாரு யோவானு கிட்ட. யோவானுக்கு பொறுத்த வரைக்கும் சிமனா சபைக்கு எழுதுறாரு, அவ்வளவுதான். மரித்தோர் வந்து உயிர்த்தெழுந்தவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஏன் அவங்களுக்கு இவர் மரித்தோர் வந்து உயிர்த்தெழுந்தா தன்னை வெளிப்படுத்துறாருன்னா, அவங்க அப்படி மரணத்துக்கு ஏதோ சூழ்நிலைகளை கடந்து போக போறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நமக்கு இது மாதிரி படைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் எப்படி என்னை முடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க எல்லாரும். ஆனா எப்படி திருப்பி உயிர் தெழுந்து எல்லாத்தையும் செஞ்சனோ அதே மாதிரி உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். இப்போ இவங்களுக்கு வாங்க, ரொம்ப அழகா இருக்கும். பெர்கமு சபைக்கு இவங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா நமக்கு தெரியும், எந்த பட்டயத்தை பார்க்கலும் கருக்குள்ள பட்டயம் வசனம். இவர் சொல்றாரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடைய. அப்ப இந்த சபைக்கு உபத்திரவத்தை பத்தி பேசல, இந்த சபைக்கு அன்பை பத்தி பேசல, ஆனா இந்த சபைக்கு பட்டயத்தை பத்தி பேசுறாரு. பட்டயம்னா வெட்டுறது உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் கருக்குள்ளது அப்படின்னா எந்த பக்கம் திருப்பினாலும் வெட்டுன்னு அர்த்தம். இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம பிரசங்கம் பண்றோம், பொதுவா நம்ம கத்தி எடுத்து அடுத்தவன தானே வெட்டுவோம், ஆனா இந்த பக்கம் நம்மளை வெட்டுறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு வசனம் பேசுகிறவனையும் பாதிக்கும், கேட்கறவங்களையும் பாதிக்கும். ஏன் இவங்களுக்கு இப்படி வெளிப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள படிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள உபதேச கோளாறு இருக்குது. 2 உபதேசம் அங்க இருக்கும். பிழையாமின் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. 2வது நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உண்டு. ஸோ சபை 3வது சபையின் காலம் இது. இது எந்த காலம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கான்ஸ்டன்டைன் 313 இருக்காருல்ல, அதுல இருந்து 538 வரைக்கும். ஏன் அந்த காலகட்டம்னா, இப்ப சபை ரோமர்களுடையதான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கு. கான்ஸ்டன்டைன் மன்னர் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆட்சியில கிறிஸ்தவம் அரசாங்க மதமா மாறுது. ஏன்னா அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டாங்க, இவர் எடுத்து ஏத்துக்கிட்ட உடனே கிரைஸ்ட் சொந்த ரட்சகர்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு சந்தோஷத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த மதத்தை கிறிஸ்தவ அரசாங்க மதமா மாற்றுவாங்க. அப்படி அவர் மாற்றி விட்டார். மாத்திர உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க வேலைக்காக, அதுக்காக, இதை பற்றி நான் வருமா பின்னாடி சொல்கிறேன். எல்லாரும் மாறும்போது சபைக்குள்ளே என்ன வந்துருச்சு, கள்ள உபதேசம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து, ஏன் அப்படி வருதுன்னா, எல்லாரும் உள்ள வரான், அவன் எவனும் மனம் திரும்பி வரல, அவன் உபதேசம் உள்ள வரான். ஸோ இவனை பார்த்து சொல்றாரு, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எங்கிட்ட இருக்கு. அங்க கள்ள உபதேசம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா அந்த உபதேசத்தை இந்த வசனத்தை வச்சுதான் ஜெயிக்க முடியும். அதை வெட்டணும். இப்ப 4வது சபை எதுங்க, தியத்தரா. தியத்தரான்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெங்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதா. இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். அதாவது டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவங்களுக்கு மட்டும் தேவகுமாரன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தியத்தர சபையுடைய காலகட்டங்கிறது 538 இருந்து 1517 வரைக்கும். அதாவது போப்புடைய அரசாங்கம் ஆரம்பிக்குது. அங்கதான் ஃபர்ஸ்ட் போப் ராஜாவாக மாறுறாரு. அவர் வந்து அரசாங்க மதம் 10 ராஜாக்களோட கூட அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது அங்க இடத்துல பெண் ஆளுமை, தியாத்தரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பெண் ஆளுமை. அப்பதான் பெண் தெய்வ வழிபாடு உள்ள வருது கிறிஸ்தவத்துக்குள்ள. பெண் தெய்வ வழிபாடு உள்ள வந்த உடனே எல்லாரும் இயேசுவை வந்து அந்த பெண் தெய்வத்துடைய குமாரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மரியாளின் மைந்தன். அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி சொல்றாரு, தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஆமா,
ஐ எம் நாட் த சன் ஆஃப் மேரி, ஐ எம் சன் ஆஃப் காட். இந்த டிஃபரன்ஸை உண்டாக்குறாரு பாருங்க. என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ரோமன் கேத்தலிக் என்று சொல்லக்கூடியதான இந்த காரியம் உருவானதே 333 தான். சரியா? ஓகே. ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டது கிபி 90 எழுதப்பட்டது. இந்த சம்பவம் நடக்கிறது 538 அவங்க ஆட்சிக்கு வந்துடுது. ஆனால் 430 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு இதை. ஆனால் அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அக்னி ஜுவாலை போன்ற கண்கள்னு சொல்றாரு. நீங்க அக்னி ஜுவாலை போன்ற கண்ணெல்லாம் என்ன நினைப்பீங்க? ஒருத்தர் அக்னியா கண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம்? ரொம்ப உக்கிரமான கோபத்துல இருக்காங்க, அதுதான் நினைப்போம். இந்த வசனத்தின்படி அக்னி ஜுவாலைனா அன்பு. வெள்ளங்களும் திரளான தண்ணீர்களும் அக்னியை அணைக்காதே உன்னத பாட்டில் சொல்லுவாங்க. அவனோட அர்த்தம் என்னன்னா, இவ்வளோ பண்ணக்கூடிய ஆட்களை அவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரா? அன்பாக தான் பார்ப்பாரா. அந்த தேவகுமாரனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா அன்பான பார்வை. இவங்களை தள்ளி விடலையா அவர். அதனால தான் சொல்லுவேன், உலகத்தினுடைய தானே எவ்வளோ கள்ளோபதேசம் அந்த சபைக்குள் காணப்பட்டாலும் அந்த ஜனங்களை இன்னும் தள்ளி விடாமே இருக்கிறாரு கர்த்தர். அதான் நேசம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சர்தை. சர்தை சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, தேவனுடைய 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கிறது. இந்த 7 நட்சத்திரங்கள்னா 7 ஆவிகள் அல்லது 7 தூதர்கள் அப்படின்னு. ஏன் இந்த சர்தை சபைக்கு தூதன் இந்த இடத்துல வசனம் பண்ணுங்க? 7 நட்சத்திரம்னா என்ன நீங்க இருக்கு பாருங்க, 7 சபையின் தூதர்களாம் அப்படின்னு இருக்கு. இந்த சர்தை சபையோட இதில் 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா 7 தூதர்களை உடையவர் சொல்லுகிறதாவது. புரிதலுக்கு சொல்லுங்க. கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா சர்தை சபையின் காலம் 1517 1798 வரைக்கும். இந்த காலகட்டம் தான் மார்ட்டின் லூத்தருடைய காலகட்டம். தூது உள்ள வருது இப்போதான் ஃபர்ஸ்ட். ஆமாம், ரொம்ப நாள் இருண்ட காலத்தில் இருந்ததுலேருந்து உள்ள வரும் சபைக்குள்ள. இந்த இடத்துல முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. இங்க சொல்லக்கூடியது விலையேற பெற்ற கல் அப்படின்னு இருக்கும். ஒரு ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு ஒரு கல் ஏசு கிறிஸ்துனா மேலே உள்ள கல்லெல்லாம் எப்படி இருக்கணும்? கட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கணும் இல்லையா? ஒரு வீடு கட்டுறதோ ஆலயம் கட்ட ஏதாவது ஒரு கல் இருக்கணும்ல. இந்த இடத்துல அவரை கல்லும் பாரு. சர்தைன்னா விலையேற பெற்ற கல். ஓகே. ஸோ அந்த கல்லை வச்சு தான் கத்தனை அடுத்து அந்த அஸ்திவாரத்தை திருப்பி கட்ட ஆரம்பிக்கிறார் அர்த்தம். நல்ல கொஞ்சம் ரிஃபார்மேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. இது நடந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா 1517 எழுதப்பட்டது கிபி 90. அதுக்கு அடுத்து உள்ளது பாருங்க பிலடெல்பியா. பிலடெல்பியா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னு சொன்னா சகோதர ஸ்நேகம்னு அர்த்தம், பிரதர்லி லவ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கிரீக்ல இருக்கக்கூடியதுன்னா ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சர்ச். இது பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 1798 நம்ம சொன்னோம் இல்லையா முந்தின காலகட்டம்ல, அதுல இருந்து 1906 வரைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் மிஷன் பீரியட்னு ஒன்று ஆரம்பிக்குது. பிரதர்ஸ் கிளம்பி மிஷன். ஆமா, ஸ்நேகம், சகோதர ஸ்நேகம். நீங்க எந்த மிஷனரி மூவ்மெண்ட்டையும் பாருங்க, 1780s அப்புறம் தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்காது. ஃபர்ஸ்ட் மிஷன் மூவ்மெண்ட்டே 1780 தான். இந்த பீரியட் தான் மிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. மிஷினரி கதைகளை வாசிக்கும் போதும் நீங்கள் சொன்ன மாதிரி 17th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இவங்க மிஷினரிகளை புறப்பட்டு அநேக தேசங்களுக்கு போகிறாங்க. யார் வேணா எடுத்துக்கிட்டீங்க, சிகன் பால்கா இருக்கட்டும், ரேக்லாண்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் வந்த லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், யார் வேணா எடுத்துங்க, ஹட்சன் டெய்லர், விக்கில்ஸ்வொர்த், யார் வேணா இருக்கட்டும், யார் வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே 18th செஞ்சுரிக்குள்ள தான் வருவாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் மிஷன்ஸை பார்க்கவே முடியாது. இந்த மிஷன் பீரியடுங்கிறது சகோதர ஸ்நேகம், நேசிச்சு போனது, அவங்களுக்காக ஜீவனை கொடுக்கறது. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு, நான் ஓவராலாக உங்களுக்கு சொன்னதுக்காக. அப்போ தன்னை அவர் வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாரு? பிலடெல்பியா தூதனுக்கு எழுத வேண்டியது என்னன்னா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி. இவங்க போற இடம்லாம் ஓப்பன், எங்க போனாலும் ஓப்பன். அந்த பீரியட்ல விதைக்கப்பட்டது தான் விதை. மிஷன்ஸ்னு ஒன்று இல்லாவிட்டால், மிஷனரின்னு ஒருத்தர் இல்லாவிட்டால் எந்த நாடுமே இன்னைக்கு இருக்காது. ஆமா, அதாவது தேவன் எப்பவுமே என்ன செய்வாரு, ரொம்ப பாவம் வந்துருச்சுன்னா அழிக்க போவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது சோதம் எல்லாமா. ஆனால் அங்கே என்ன சொல்லுவார்னா, 10 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார். இந்த 10 நீதிமான உருவாக்குற வேலையை தான் இந்த மிஷன் செஞ்சிச்சு. மிஷனரிஸ் போய் என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள திருப்பினாங்க. அதனால் அந்த இடம் அழியாதபடி பாதுகாக்கப்பட்டது. ஓகே. அவங்க போகிறதுக்கு கர்த்தர் மிஷன்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ உபத்திரம்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு உள்ள வசதி, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆமாம் இல்லையா? நான் வந்து சமீபத்தில் சிவகாசி பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனேன். அங்கே 2 மிஷனுடைய கல்லறை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக காலையிலே கிளம்பிட்டேன். நான் போய் அந்த மிஷன் கல்லறை, அவருடைய கல்லறை 2 இருக்கு. நான் போகும்போது அந்த மெயின்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் உள்ளே போகிறேன். நடுவில் ஒரு ரோடே கிடையாது, செம்மண் ரோடு தான், ரோடே கிடையாது. 2 வீலர் தான் போகிறோம். நான் ஒரு பிரதரோட போகிறேன். இப்படி போய் அது போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour உள்ளே கிடக்கு. 2 வீலரில் போனால் 1 hour போனோம். ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ளே கிடக்கு. நான் யோசித்தேன்,
இந்த இடத்த அந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஆமா 100 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, இவனுங்க எப்படிப்பட்டவனுங்க நமக்கு தெரியாது. ஏற்றுக்கொள்வாங்களா, அடிப்பாங்களா, உதப்பாங்களா தெரியாது. இந்த ஜனங்க மத்தியில போய் ஒரு ஊழியத்தை பண்ணி அந்த மனுஷன் அங்க செத்து போயிருக்கிறாரு. அவர் கல்ற அங்க இருக்கு, அங்க ஒரு சபை இருக்கு. அது ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபை. நீங்க சொன்ன மாதிரி பிரதர், நானும் தூத்துக்குடியில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே லண்டன்லேருந்து ஒரு மிஷினரி வந்திருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு லண்டனில் வந்து கிளைமேட் மைனஸில் இருக்கும். இப்போ -10, 15 அப்படி இருக்கும். அப்போ தூத்துக்குடி பார்த்தோன்னா 45 டிகிரி ப்ளஸில் இருக்கும். ஸோ ஒரு மிஷினரி அங்கே வரும்பொழுது இந்த கிளைமேட் சேஞ்சினால அவங்க உடலில் அத்தனை மாற்றங்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சூடு கொப்பளம்லாம் வந்ததுனால அவங்களுக்காக ஒரு தொட்டியை கட்டியிருக்கிறாங்க. இந்த உஷ்ணம் அதிகம் ஆகிறதுனால அவங்க எப்பவுமே தண்ணியிலே இருப்பாங்களாம். அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வந்து இன்னைக்கு சபை கட்டி அங்கே ஜனங்க வராங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு மட்டும் தெரியுது இல்ல. ஆமா, அவருக்கு அவ்வளோ ஹீட் ஆகி வேற வழி இல்லாமல் தண்ணி தொட்டிக்குள்ள உட்காந்தாருன்றது நமக்கு தெரியுது இல்ல. இதை தவிர அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமா, இப்போ கர்நாடகா சாப்பாடு இருக்குல்ல, ஆந்திரா சாப்பாடு கர்நாடகாரங்க சாப்பிட முடியாது. ஆமா, கரெக்ட் தானே? ஒரிசாக்காரங்களோட சாப்பாடை தமிழ்நாட்டுக்காரங்க சாப்பிட முடியாது. நீங்க ஒரிசால போய் உட்காந்தீங்கன்னா, மிஷனுக்காக போன ஒரு ஊருக்கு காட்டுக்கு போனேன். அங்க போய் உட்காந்தவொடனே அவங்க முதல்ல கொண்டு என்ன வச்சாங்கன்னா, ஒரு தட்டு முழுக்க ஊசி மிளகா வச்சாங்க. ஊசி மிளகான ஒரு பச்சை மிளகா இருக்கும் தெரியுங்களா, குட்டியா இருக்கும். அது அவங்க ஊர்ல வரவேற்கிற முறை. ஒரு தட்டு முழுக்க ஊசி மிளகாயும் ஒரு தட்டு முழுக்க வெங்காயத்தை வெட்டி 4 பீஸா வெட்டி வச்சு கொண்டாந்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வரவேற்று முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க. ஊசி மிளகானா நமக்கு பார்த்தாலே காரம் ஏறிடும் எனக்குலாம். ஆமா, ஆமா. அவர் சொன்னார், அங்கே கூப்பிட்டு போன பாஸ்டர் சொன்னார், அண்ணே ஒன்றாவது சாப்பிட்ருங்க, இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு. அவங்களாம் எடுத்து கடிச்சுங்கிறாங்க. நான் அந்த மிஷினரியை பார்க்குறேன். அந்த மனுஷன் நம்ம ஊருக்காரு எப்படி இந்த மிளகாவை சாப்பிட ஆரம்பிச்சாரு? சரி, நம்மளால இப்போ முடியலையே, 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரெட்டு தின்னுட்டு இருந்த மிஷினரி எப்படி மிளகா தின்னு இருப்பாரு? ஆமா, இல்லையா? அவங்களுடைய தியாகமும் அவங்களுடைய ரத்தமும் வேர்வையும் சேர்ந்து தான் நீ உருவாயிருக்கு. அதான் பிரதர்லி லவ். ஓகே, அதான் பிலடெல்பியா. கடைசியா பார்த்தீங்கன்னா லவதோக்கியா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மக்கள் உரிமை அப்படின்னு அர்த்தம். பீப்புள்ஸ் லிபர்ட்டி, கிரீக் வேர்டுக்கு அர்த்தம். இதுல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறா பாருங்க. உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்புகிறவர். ஆமேனுங்கிறது முடிவு. நம்ம எல்லாத்துக்கும் முடிக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆமேன். ஆதிங்கிறது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் உள்ளவர் சொல்லுகிறதாவது, அப்படியே ஆகுவது என்று சொல்லுகிறதாவது. இவர் சத்தியம் உள்ளவர். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலம் 1906 இருந்து இப்ப வருக வரைக்கும் உள்ள காலம், இந்த காலத்துல தான் சத்தியம் இல்லாத காலம். சபைகள் இப்ப நம்ம நீங்க நார்மலாவே சொல்றீங்க தானே, சத்தியம் இல்ல, சத்தியம் போயிடுச்சு, சத்தியம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வார்த்தை வந்து நார்மல் ஆயிடுச்சு. சபைகள்ல சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றது நார்மல் ஆயிடுச்சு இல்ல. இப்ப சபையில சத்தியம் இல்லைங்கிறது நார்மல் ஆயிடுச்சு. அந்த சபைக்கு தனி என்ன சொல்றாருன்னா, சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு தன்னை காட்டும்போது பாரு, இதுதான் சத்தியம், இப்படிதான் இருக்கணும் சத்தியம், தன்னை வெளிப்படுத்தும். அப்ப தன்னுடைய ஒவ்வொரு டைட்டிலுக்கு பின்னாடியும் அந்த காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அந்த காலகட்டத்தில் உள்ள சர்ச்சுடைய நிலைமை இருக்கு. அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி தன்னை வெளிப்படுத்துகிறார். ஓகே ஓகே. இதே மாதிரி நான் என்ன சொல்வேன்னா, இது அந்த காலகட்டத்துக்குரியதுன்னு சொல்றோம்ல, இதே மாதிரி ஒவ்வொரு சர்ச்சுக்கும் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துவார் தனிப்பட்ட முறையில். அந்த சபைக்கு இப்போ எனக்கு ஊழியத்தை சொல்லும் போது, இப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை பற்றி பேசும்போது, நான் தனியாக ஒரு 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது காட் எனக்கு சொன்னது, உன்னுடைய ஊழியம் வந்து ஏணி மாதிரி இருக்கும். ஏணிங்கிறது என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் ஆதியாகமம் 28 இருக்கு. ஆனால் அந்த ஏணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:51 இருக்கும். அந்த ஏணி இயேசு கிறிஸ்து. ஆமாம். இப்போ எல்லாருக்கும் அது ஏணியா தெரியுது. ஆனா நாத்தாம்பேலுக்கு மட்டும் அது என்னவா தெரியுது? இயேசு கிறிஸ்துவாக தெரிவார். அப்போ என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு அவர் என்னவா தெரிஞ்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஏனியா தெரிகிறாரு. ஒரு சிலருக்கு தேவனுடைய வீடா தெரியாகும், ஒரு சிலருக்கு வந்துட்டு கூடாரமாக தெரியும், தேவனுடைய கூடாரம். ஒவ்வொருத்தருக்கும் தன்னை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துறாரு. ஓகே, இது பைபிள் சொன்னது அந்த காலகட்டம் ஓவரால். இந்த மாதிரி கர்த்தர் ஒவ்வொருத்தரும் தன்னை வெளிப்படுத்துவார். நான் ஒரு ஊழியக்காரருடைய பிரேயரை கவனிச்சேன். ஆரம்பிக்கும் போது அவர் வந்து தன்னை காடை வந்து இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். உதாரணமாக சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே அப்படின்னு ஆடுவாங்க. அப்புறம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே. அப்போ நான் அதை இவங்க பிரேயரை ஆரம்பிக்கிற அந்த டைட்டிலை கவனிப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு டைட்டில் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில் இருக்கும். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே. அப்போ நான் இந்த டைட்டிலை கவனிக்கும் போது நான் ஆண்டவர் சொன்னார், அந்த டைட்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த அடிப்படையில் தான் அவங்ககிட்ட இருப்பாராம் அவர். அவங்க எப்படி அன்புள்ள அப்பானா அன்பா இருப்பாராம். ஓகே, சத்தியமுள்ள தேவனா அவங்ககிட்ட சத்தியமா இருக்கிறாராம். ஏன் அவங்களுக்கு அவர் அப்படி தெரிகிறாரு, ஏன் அப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, அவங்களோட அவர் அந்த லிங்க்ல இருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க,
ஓவராலாக ஒரு ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியத்துக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு பட்டம் வச்சிருக்கிறாரு, டைட்டில். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை வெளிப்படுத்த ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. இப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தினதுனால தான் நம்ம பர்சனலாக அவர்கிட்ட அன்பாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எனக்கு அவர் இப்படி தெரிகிறாரு, எனக்கு தகப்பனாக தெரிகிறாரு. இப்போது மகதலேனா மரியாள் வந்து நிற்கும் போது அவருக்கு வந்து அவர் ரபி போதகராக தெரிகிறார். ஆனால் அப்போஸ்தலருக்கு சகோதரனாக தெரிகிறார், மணவாட்டிக்கு மணவாளனாக தெரிகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றாக தெரிவார். ஸோ அந்த 7 டைட்டிலும் இந்த 7 விதம் ரொம்ப அருமையாக இருந்தது பிரதர். இத்தனை நாள் நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த 7 சபைகளுக்கு சும்மா ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டான தலைப்பில் அறிமுகப்படுத்தி கொள்கிறாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி விவரமாக சொன்ன பிறகு தான் தெரியுது, ஒவ்வொரு டைட்டிலுக்கு பின்னாடியும் ஒரு சபையை குறித்ததான விசேஷமான காரணமும் நோக்கமும் இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ முக்கியமாக நம்ம இந்த ஒரு சபை, சிமர்னா சபையை குறித்து, இந்த சபையை குறித்து நீங்கள் விவரமாக சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம இந்த வாரத்தில் சிமர்னா சபையை பற்றி பார்க்கணும். டைட்டில்லே நம்ம சிமர்னா சபை பற்றி நிறைய பார்த்தோம் இல்லையா? இந்த சிமர்னா அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வெள்ளை போலம்னு அர்த்தம். ஓகே, அபிஷேக எண்ணெய் அப்படிம்பாங்க. மிர் அப்படின்னா அபிஷேக எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். நீங்க யாத்ராகமத்தில் வாசிச்சீங்கன்னா ஆரோனுக்கு சிரசில் ஊத்துறதுக்கு அபிஷேகத்தில் ரெடி பண்ணுவாங்க. அதுல மேஜர் பார்ட் வெள்ளை போலமாக இருக்கும். ஓகே, 500 சேக்கல் வெள்ளை போலம், 250 சேக்கல் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த வெள்ளை போலத்தோடைய அர்த்தம் தான். ஆனால் அதே நேரத்தில் அதோட டேஸ்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்கு சொல்லணும்னா, பாடி ஸ்ப்ரே பெர்ஃப்யூம்லாம் போடுறீங்கல்ல, நல்ல ஸ்மெல்லாக இருக்குல்ல, ஆனால் அதில் என்னைக்காவது வாயில் லைட்டாக பட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாமல் நம்ம வாயில் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கசப்பாக இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸில் ஒன்று தான் மிர். ஓகே, இந்த சபையை ஏன் சிம்ருன்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த சபை கசப்பான அனுபவத்துக்குள் கடந்து போகும். ஓகே, பயங்கர கசப்பாக கடந்து போகும், ஆனால் வாசனை வீசும். சிமிர் அப்படிங்கிறது, மிருங்கிறது ஒரு மரம். ஆக்சுவலி அந்த மரத்தோடைய பட்டையிலிருந்து தான் அந்த பெர்ஃப்யூம் தயாரிப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த பட்டை பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகிருச்சான்றதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எடுத்தெல்லாம் ஸ்மெல் பண்ண மாட்டாங்க. அந்த பட்டையில் 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வீச தொடங்கிடும். நல்ல 30 வருஷம் ஆன மரமாக இருந்துச்சுன்னா 5 கிலோமீட்டருக்கு வாசனை வீசுமா. ஓகே, ஆனால் வாயில் வைக்க முடியாது. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இது மிகுந்த சாட்சியின் வாசனை வீசும். ஆனால் அந்த சாட்சியின் வாசனை வீசுறதுக்கு அது கடந்து போகிற பாதை கசப்பாக இருக்கும். ஓகே, ஆண்டவர் சொல்லுவார், ஒரு விளக்கில் எண்ணெய் எரியணும்னா நீ என்ன செய்ய, ஒலிவ பழத்தை எடுத்து இடித்து பிழிந்து அந்த எண்ணெய். ஆமாம், அவர் அழகாக சொல்லலாம், அந்த ஒலிவ எண்ணெயை நீங்கள் சாஃப்டாக எடுங்கப்போன்னு கூட சொல்லலாம். ஆனால் சொல்லும்போது இடித்து பிழிந்து, அதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு ஊழியமோ ஒரு சபையோ அல்லது ஒரு தரிசனமோ உங்களுக்கு நல்ல சாட்சி வீசணும், வாசனை வீசணும்னா கடந்து போகிற பாதை கசப்பாக இருக்கும். அது படுகிற அந்த வேதனை. அதனால தான் ஆண்டவர் அதுக்கு சிமிர்னான்னு பேர் வச்சார். ஓகே, கீழே சொல்லுவார், நீ பட போகிற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபை உபத்திரவ காலத்தை கடந்து போகும். இது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிபி 100 313. இதுதான் சபை உருவான காலத்தில் இது ஒஸ்ட் பீரியட். சபை ஒளிஞ்சிருன்ற அளவுக்கு. ஆனால் சாட்சி பயங்கரமாக இருக்கும். அந்த சபையில் சொல்லப்பட்ட சாட்சி அப்படி இருக்கும். கடைசியில் ஒரு விஷயம் இருக்கும், இந்த சபையில் ஃபால்ட்டே இருக்காது. ஓகே, குறையே இருக்காது. அப்போஸ்தலர் காலத்தில் கூட குறை சொல்கிறாரு, ஆனால் இந்த சபை காலத்தில் குறை இருக்காது. ஒரு விஷயம், சபை கர்த்தருக்காக வைராக்கியமாக சாட்சியாக நிற்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதில் எந்த குறையும் வராது. ஓகே, அதுதான் இந்த சபை சொல். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்றைக்கும் கூட இந்த சிமர்னா சபையை பற்றி சொன்னீங்க, அப்புறம் அந்த 7 தலைப்புகளை குறித்தும் நீங்கள் விவரமாக சொன்னீங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம இதே மாதிரியாக ஒவ்வொரு சபையாக நம்ம தொடர்ந்து பார்த்து இந்த 7 சபைகளில் ஆண்டவர் என்ன சிமிலராக பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு எபிசோடில் விசேஷமாக இந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு தலைப்பின் மூலமாக அந்த சபைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை இந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம சிமர்னா சபையை குறித்து பார்த்தோம். இந்த ஒரு எபிசோட்லையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாமும் கூட இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு உகுந்த ஒரு சாட்சி உள்ள வாசனையாக இருக்கணும். அந்த சாட்சி உள்ள வாசனையாக இருக்கணும்னு சொன்னால் நாமும் கூட அநேக உபதிரவங்களுக்குள்ள கடந்து போகணும் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசியிருக்காங்க. நம்ம கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் யாவரும் ஆயத்தப்படுவோம்.